ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 45,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து 5th மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 23 மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இதில் மொத்தமாக வந்து ஒரு 23 மாவட்டத்தில் வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்க போகுது. அந்த 23 மாவட்டத்துக்கான இதுவுமே வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இங்கே வந்து வேகன்சியுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 23 மாவட்டத்துக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட நேம்லேருந்து, உங்களோட ஏஜ்லேருந்து, உங்களோட அட்ரஸ்லேருந்து, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அது எஸ்ஸா நோவாங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து உங்களோட எஸ் நோங்கிறத வந்து கரெக்டாக இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி, அதாவது உங்களோட ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன்லேருந்து இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைக்கணும். ஸோ இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்ரஸ் சென்னை அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நார்மல் ரேஷர் போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. நார்மல் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணக்கூடாது. ரேஷர் போஸ்ட்டில் மட்டும் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 5th மே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு, லா, அகாடமிக்ஸு, சோசியல் ஒர்க்கு, மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சம் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்க போகுது. அதேமாதிரி 23 டிஸ்ட்ரிக்ட்டில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 45,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா 5th மேக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு இங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்குமே வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸோ இந்த அனெக்சர் நான் சொன்ன பதிலாக உங்களுக்கு அந்த எந்தெந்த மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குங்கிறது எல்லாமே நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.